திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு பக்கம் இஸ்ரேல் சிவனன்னு இருந்தாலும், அதாவது நாங்கள் ஒரு பக்கம் ஹமாஸை சமாளிச்சுட்டு இருக்கோம், இதுக்கு நடுவில் இன்னொரு தலைவலியை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க ஒதுங்கி போனாலும் ஹெஸ்புல்லா விடுற மாதிரி தெரியல. சண்டைக்கு வாடான்ற மாதிரி தான் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோலன் ஹைட்ஸ் இருக்குல்ல, இஸ்ரேலோட அந்த பகுதியாக இருக்கட்டும், இன்னும் லெபனான் பார்டரில் இருக்க நார்தன் இஸ்ரேல் பகுதிகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் ஹெஸ்புல்லா தொடர்ந்து அட்டாக்கை முன்னெடுத்துகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இதே தான் இதுக்கு முன்னாடி ஹமாஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் மேலே திடீர்னு தாக்குதல் நடத்துவாங்க, இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தும். ஆனால் ஹமாஸ் நடத்தின தாக்குதலை விட இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் ரொம்ப வீரியமாக இருக்கும். உயிரிழப்புகள் அவ்வளோ ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த அமைப்புகள் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருக்கும், ஏன் இது போல் அடிக்கிறீங்கன்ட்டு. ஆனால் இதில் கொடுமை என்னென்னா, அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க. அதான் உலக மக்கள் எல்லாருக்கும் இருக்க மிகப்பெரிய கண்ணீர் சிந்துற செய்தியே. ஆனால் இந்த 2 தரப்பு மட்டும் அடிச்சுக்கிட்டு அவங்க ஒரு மூலையில் போய் சாகிறது வேறங்க. மக்களை சாகடிக்கிறாங்கன்னா இது எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ இதே மாதிரி தான் ஹெஸ்புல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ அங்கே இருக்காத, என்கிட்ட வா, 2 பேர் போர் புரியலான்ற மாதிரி. இந்த நேரத்தில் இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கார்ல, கேலண்ட், அந்த மனுஷன் சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. இதை கேட்குறப்ப ரைட்டு, இஸ்ரேல் அடுத்து அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு லெபனான் பார்டரில் வச்சு அங்கே ஹெஸ்புல்லாவை துவம்சம் பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு பிடிப்படுது. அப்பேற்பட்ட விஷயம் தான் அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறா, அப்படி காசா படையை வடக்கு நோக்கி இடமாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் பெரும்பாலும் அங்கே தான் இருக்காங்க, காசா வாரில். அவங்கள அப்படியே திருப்பி விட்டு இந்த ஹெஸ்புல்லாவை அடித்து துவம்சம் பண்ணுங்கன்னு சொன்னால் என்னங்க நடக்கும்? இன்னொரு பெரிய போரை நம்ம பார்ப்போம். இந்த முறை கொஞ்சமாக இறங்கி அடித்தாலே போதும்னு நினைக்கிறேன். காசாவிலலாம் நம்ம கஷ்டப்பட வேணாம் இந்த ஹெஸ்புல்லா கிட்ட. ஆனால் காசாவில் நாங்கள் ஹாஸ்டேஜஸை மீட்டே ஆகணும். இவங்களை உயிரோடு மீட்கிறதா எங்களுக்கு இருக்க பெரிய பொறுப்பே, கடமையே. இது போல் முக்கியமான வேலைகள் ஹமாஸை எதிர்த்து காசாவில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கப்ப இந்த ஹெஸ்புல்லா வேறு ஒரு பக்கம் எங்களுக்கு தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சண்டையை நாங்கள் பெருசாக்கிறதுக்குள்ள இந்த அமைதி ஒப்பந்தம் இருக்குல்ல, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கு இடையில, இது கையெழுத்தாடும் நம்புற ஆயிட்டா எல்லாருக்கும் நல்லது. அப்படி ஆகலைன்னா இஸ்ரேல் அதோட வழியிலேயே பயணித்து எதிரிகளை துவம்சமாக்கும்னு இந்த மனுஷன் வர சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து ஹெஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேல் ஒரு வாரம் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஹமாஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலாக அங்கே மறைமுகமாக சொல்லியிருக்க விஷயம் நாமெல்லாம் சந்தேகிச்சது தான், கனெக்ட் ஆகிடுச்சு. அதாவது ஹெஸ்புல்லா கூட சேர்ந்து ஹமாஸ் இஸ்ரேலை எதிர்க்க வாய்ப்பு இருக்குன்னு அசியூம் பண்ணியிருந்தோல, அது இப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா, இக்கட்டான நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு அளித்தது ஹெஸ்புல்லா தான், உங்களுக்கு எங்களோட பெரிய நன்றிகள், நீங்கள் தான் உண்மையான நண்பன், சகோதரன் எல்லாமேங்க எங்களுக்கு. எதிரிகள் உங்களை கண்டாலே அலறாங்க அப்படின்னு தான் ஹமாஸ் ஹீரோக்கான பில்டப் மாதிரி ஏற்றுறாங்க. இஸ்ரேலை பார்த்து ஹெஸ்புல்லா அலருதா, இல்லை ஹெஸ்புல்லா பார்த்து இஸ்ரேல் அலருதா, நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஈரான் அண்ட் உங்களால் தான் இஸ்ரேல் தொடர்ந்து பதட்டத்திலே இருந்துக்கிட்டு இருக்கு. காசாவில் போரிட்டுக்கிட்டு இருக்க முட்டாள்களுக்கு நாம் பாடம் கற்பிச்சே ஆகணும். இஸ்ரேலை அழிக்க எல்லாத்தையும் நம்ம இறங்கி செய்வோம் அப்படின்னு சொல்கிறது யார்? ஹமாஸு. யாரை ப்ரைஸ் பண்ணி? ஹெஸ்புல்லாவை. இந்த ஸ்கெட்சுக்குள்ளே ஃபட்டா வேறு வந்திருக்குங்க. இது வரைக்கும் நம்ம இந்த காசா கான்ஃப்ளிக்ட் சார்ந்து ஃபட்டா பேரையே எடுத்துருக்க மாட்டோம், ஆனால் அதையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஃபட்டாவோட மிக முக்கியமான அஃபிஷியல் ஒருத்தரை இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் கொன்னுட்டாங்கன்றதான் அடுத்த செய்தியே. ஆக்சுவலாக இஸ்ரேல் இன்னும் அதை கிளைம் பண்ணல, நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எல்லாரும் பெரும்பாலும் சொல்கிறது இஸ்ரேல் தான் இந்த வேலையும் பார்த்துருக்குன்றாங்க. ப்ரோ, ஃபட்டா அஃபிஷியல் யாரோ ஒருத்தரை கொண்டா அது என்ன பெரிய இஷ்யூ மாறுமான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற நேரத்தில் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை இவ்வளோ பெரிய இஷ்யூவாலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஹமாஸு, இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா, இன்னொரு பக்கம் ஈரான் எப்போ அடிக்க போதே தெரியல. இதுக்கு மத்தியில் புதிய எதிரியாக தான் இந்த ஃபட்டாவை இஸ்ரேல் சம்பாதிச்சு வச்சுருக்கு. முதல்ல இந்த ஃபட்டாவை பற்றி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் யாரை கொண்டாங்க எப்படின்றத தொடர்ந்து சொல்கிறேன். ஃபட்டான்றது பாலஸ்டீனியன் நேஷனல் லிபரேஷன் மூமெண்ட்டுங்க. பாலஸ்டீனியன் நேஷனலிஸ்ட் அண்ட் சோஷியல் டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இது உதயமாச்சு. அப்பேற்பட்ட இந்த அமைப்போட சேர்மன் யார் தெரியுமா? நம்ம அடிக்கடி செய்திகளை பார்ப்போமே, பாலஸ்தீன் அத்தாரிட்டி பிரசிடென்ட்டான மஹ்மூத் அப்பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தான் அதோட சேர்மனு. அதாவது ஃப்ரீ பாலஸ்டைன் கோரிக்கையை பல நாடுகளும் முன் வச்சுட்டு இருக்குல்ல, இந்த மனுஷனை பேஸாக வச்சு தான் முன் வச்சுக்கிட்டு இருக்கு. இவர் தான் பாலஸ்தீனை ரெப்ரசன்ட் பண்ணுற, அதிகாரப்பூர்வமாக ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரே ஒரு பர்சன். ஃபத்தானா தெரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸ்க்ரீனில் இருக்கார்ல,
கலீல் மக்தா இவர் பேர். இவர் தான் அந்த ஃபட்டா அஃபிஷியல், ஃபட்டாவோட மிக முக்கியமான கமாண்டர். காரில் பயணிச்சுட்டு இருந்த இவரை விமானப்படை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. அடிச்ச அடியில் அந்த காரோட நிலைமையை பாருங்க எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே இருந்தவங்க யாருமே தப்பிக்கலைங்க, எல்லாம் காலி. குறிப்பாக இவரை டார்கெட் பண்ணி தான் அடித்தாங்க. இவரும் கொல்லப்பட்டதை இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த காசா கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்ததில் பல மாதங்களாக போயிட்டுருக்கு பாருங்கள். அதுலேருந்து இப்போ வரைக்கும் இது போல் ஃபட்டா அஃபிஷியல் ஒருத்தரை டார்கெட் பண்ணி இஸ்ரேல் எந்த தாக்குதலும் நடத்தவே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த தாக்குதல் இப்போ நடந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதனால தான் நமக்கே ஒரு பயம் வருது, இஸ்ரேல் எவ்வளோ எதிரிகளை சம்பாதிச்சு ஒரு வழி ஆக போகுது, உலக நாடுகளே பிரச்சனையில் மாட்டி விட போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த கலீல் மக்தா இருக்கார்ல, எதுக்காக இவரை கொல்லணும்? ஏன்னா இஸ்ரேலுக்கு இருக்கிற தலைவலியை குறைக்க தான் பார்ப்பாங்க. அவங்களே எப்படி ஏற்றிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இந்த காசா கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இந்த வார், இது ஒரு வேளை ஒப்பந்தம் மூலமாக முடிவடைகிற பட்சத்தில் இந்த காசாவை யார் ஆட்சி செய்ய போகிறா, அந்த அதிகாரம் யாருக்கு போக போகுது? இந்த கேள்வி ஒன்று வரல. இந்த கேள்விக்கான பதிலில் முதல்ல இருக்கிறது ஃபட்டா தான். இந்த ஃபட்டா தான் முழுக்க முழுக்க இந்த காசா ஸ்ட்ரிப்பு முழுக்கவும் ஆட்சி பண்ணுற அதிகாரம் இருக்கலாம்னு கருதப்பட்டு இருக்கு. இந்த அமைதி ஒப்பந்தம் இருக்குல்ல, அது வரைக்கும் ஃபட்டாவோட பேர் வந்தது ஒரு தகவல் வேறு இருக்குது. ஸோ இது நேத்தன்யாகுக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. யார்? இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகுக்கு. ஏன்னா போர் முடிஞ்சாலும் அங்கே இஸ்ரேலோட கைவண்ண தானே இருக்கணும், நாங்கள் சொல்கிற ஆள் அங்கே இருக்கணும், அப்போ தான் எங்களுக்கு சேஃப்னு அந்த மனுஷன் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஃபட்டாவில் இருக்க பெருந்தலையில் தூக்க ஆரம்பித்தா இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் இஸ்ரேலுக்கு. இந்த கொலைக்கு இது வரைக்கும் இஸ்ரேல் பொறுப்பேற்காமல் மௌனம் காத்துட்டு இருக்காங்களே, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக பெரிய ஒரு அரசியல் இருக்க தான் செய்யுது. ஸோ ஹமாஸ், ஹெஸ்புல்லா, இந்த வரிசையில் ஃபட்டாவும் உள்ளே வந்திருக்கு. அடுத்து ஒரு ஹிண்ட்டுங்க. இந்த ஹிண்ட்டை கொடுத்துருக்கிறது ஈரான் தான். இந்த யூஎன்கான ஈரான் மிஷன் இருக்குல்ல, அந்த தரப்பில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சூசகமாக சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் மேலே வான் தாக்குதல் அண்ட் தரை தாக்குதல் இது ரெண்டுத்துக்கும் சாத்தியக்கூறு இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு டாக்கு. அதாவது அவங்க பேசின பெரிய விஷயம் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம பார்க்குறப்ப இந்த சந்தேகங்கள் பெருசாக வலுக்குது. ரெண்டாவதா மேக்ஸிமம் சர்ப்ரைஸ் அட்டாக்காக இருக்கும்ன்றாங்க. இதை தாங்க எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. நீங்கள் யூகிக்க முடியாத அட்டாக்காக இருக்கும், சர்ப்ரைஸாக இருக்கணும். அதான் திரும்ப இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த அட்டாக் நடக்கும்ன்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 3-4 மாதம் கடந்துருச்சு. இஸ்ரேல் அதுக்கப்புறமா பயந்துக்கிட்டே இருப்பாங்களா, ஈரான் நம்மளை அடிக்க போகுதுன்னு? கொஞ்சம் அப்படியே இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஈரான் அடிச்சு அப்படி இருக்கும். அவங்க அதுமாதிரி கிளைம் பண்ணுறாங்க என்னவோ தெரியல. ஏன்னா அவங்க உடனே தாக்க போகிறதுல கொஞ்சம் டைம் எடுத்துக்க போகிறதா ஈரான் தரப்பை முதல்ல சொல்லியிருந்துச்சு. அது இங்கே உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகே, இஸ்ரேலோட முன்னாள் பிரதமர் இருக்கார்ல, அவர் ஆரம்பித்து இஸ்ரேலோட இக்கால எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்காங்களே, இவங்க வரைக்கும் மிகப்பெரிய ஆதங்கங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நெத்தன்யாகு கவர்மெண்ட் தோத்துருச்சு, அதை ஒத்துக்க மாட்டுதுன்னு இஸ்ரேலுக்குள்ளேயே இந்த போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஹெஸ்புல்லா கிட்ட இஸ்ரேல் ஏற்கனவே தோற்று போயிடுச்சுங்க இந்த நெத்தன்யாகு கவர்மெண்ட்டு. ஆனால் இந்த தோல்வியை அந்த கவர்மெண்ட் ஒத்துக்கவே மாட்டுது. பாதுகாப்பு படையை தப்பாக வழி நடத்திக்கிட்டு இருக்காரு நெத்தன்யாகு. ராக்கெட்ஸை தடுக்கிற நம்மளோட கவசம் இருக்குல்ல, அதுவே இப்போ தடுமாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேட்ஸ்ரீன் அட்டாக் வேறு இந்த நேரத்தில் இவங்க பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. ஸோ இந்த தோல்விகள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமான சான்றா இந்த கேட்ஸ்ரீன் அட்டாக்கை நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம்னு இந்த தரப்பு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளிலிருந்து பேசினவங்கள இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறவங்க இப்படி பேசியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த இஸ்ரேலை மையப்படுத்தின கான்ஃப்ளிக்டை பற்றி பேசிட்டோம். அடுத்தபடியாக ரஷ்யாவை மையப்படுத்தின கான்ஃப்ளிக்டை பற்றி அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன்னு. உலக நாடுகளோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி என்ன தெரியுமா இப்போது? சீக்ரெட் நேட்டோ இன்வேஷன் ஆஃப் ரஷ்யா வயா கர்ஸ்க். அதாவது கர்ஸ்க்குள்ளே யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் நுழைஞ்ச விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்கள யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் மட்டும்தானா, இல்லைன்னா நேட்டோ படையினர் உள்ளே இருக்காங்களா? ஸோ இந்த மேற்குலக நாடுகள்லாம் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி அந்த நேட்டோ படையை களமிறக்கி விட்டுருக்காங்களா? மக்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கங்க, நேட்டோ வேர்சஸ் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்னு ஒரு போர்க்களம் அமைஞ்சிருச்சுன்னா அதுதான் 3ஆம் உலக போர். அதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட சமிகை மாதிரி தான் இந்த கேள்வி பல நாடுகள் மனசில் இருக்குது. இப்போ எப்படிப்பா நெருப்பு இல்லாமல் புகையும் இந்தளவு சந்தேகிக்கிறாங்க? அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் விளக்கமாக சொல்கிறேன். கடந்த 20ஆம் தேதி என்ன ஆகுது, ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இந்த யூஎஸ் சார்ஜ் டி அஃபேர்ஸ்க்கு ஒரு சம்மன் இஷ்யூ பண்ணுறாங்க. இது போல் நீங்கள் விளக்கம் கொடுங்க எங்களுக்குன்ட்டு. எதுக்கான விளக்கம் தெரியுமா? இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த ஒரு ஃபோட்டோ இவ்வளோ பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணி விட்டுருக்கு. என்னென்னா ஃபாக்னு சொல்லுவாங்க, FOG, ஃபார்வர்ட் அப்சர்வேஷன்ஸ் குரூப்பு. இது ஒரு ப்ரைவேட் மெர்சனரி குரூப்புங்க. மெர்சனரி குரூப்னா குழம்பிடாதீங்க. சிம்பிளாக நம்ம ஆட்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா கூலிப்படம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காசு கொடுத்து இந்த இடத்துல போய் இதை பண்ணுன்னா பண்ணிட்டு வருவாங்க. அது போல் இவங்க, ஆனால் இவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸு தளவாடங்கள்லாம் இராணுவ தளவாடங்கள் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க கடந்த 16ஆம் தேதி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அது கூட கேப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, த பாய்ஸ் இன் கர்ஸ்க்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் பிரச்சனையே. கர்ஸ்க்ன்றது ரஷ்யாவோட பகுதி. ரஷ்யாவோட பகுதியில் இந்த ஃபாகுக்கு என்ன வேலை? ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இவங்களை ரெக்ரூட் பண்ணல.
இவங்க ரஷ்யாவுக்காக சண்டை போடல, அப்போ வேறு யாருக்காக சண்டை போட வந்திருக்கணும்? யுக்ரைனுக்காக தான். அப்படின்னா மேற்குலக நாடுகளாக சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் என்ன, காசு கொடுத்து போய் போரிடுங்கன்ட்டு, இதெல்லாம் எப்படின்ற மாதிரி தான் ரஷ்யா இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கு. ரஷ்யா இப்போ என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட்மெண்ட்டில், யுக்ரைனில் கடந்த 2022 இந்த ஃபாக் குரூப் இருக்குல்ல, இதோட ஆக்டிவிட்டியை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் எப்போ ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்து கடந்த 2 வருஷமாக இவங்களுக்கு என்னங்க வேலை இந்த வார் ஜோனில் அப்படின்னு கேட்குது ரஷ்யா. இவங்க தான் இப்போ கர்ஸ்குள்ளேயும் வந்திருக்காங்க. கடந்த 2022 பிப்ரவரியில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் யுக்ரைனுக்காக 13,387 மெர்சனரிஸ் உள்ள கிளம்புறங்கிருக்காங்களாம் ரஷ்யாவுக்கு எதிராக. இதில் போர் தொடங்குச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டம், அப்போவே 6,000 பேரை நாங்கள் காலி பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் தான் அந்த மெர்சனரிஸ் உள்ளே எஞ்சி இருக்கிறதா ரஷ்யா சொல்லுது. இந்த விஷயம் இப்படியே முடியறது நல்லதுங்க. ஏன்னா இது பெருசாக மாறி இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சு நேட்டோவில் போய் அது முடிஞ்சதுன்னா புட்டினோட கோபத்தை உலக வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். ஓகே, புட்டின் அவார் ஆகிறாரோ இல்லையோ, அமெரிக்கா பயங்கரமாக அவார் ஆகிட்டாங்க இப்போ. ஏன்னா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், உலகத்திலேயே அணு ஆயுதங்கள் கையிருப்பில் முதல்ல இருக்க நாடு ரஷ்யா. அமெரிக்காவில் எங்கேயோ இருக்குது ரஷ்யாவோட கம்பேர் பண்ணுறப்ப, அந்தளவு மலை மாதிரி கூச்சி வச்சுருக்காங்க. நேட்டோ நாடுகள் இருக்குல்ல, அந்த எல்லா நாடுகள்கிட்ட இருக்க அணு ஆயுதங்களை நீங்கள் கூட்டிட்டு அதை அப்படியே ரஷ்யாவோட அணு ஆயுதங்கள் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அணு ஆயுதங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்படி செழிச்சு வச்சுருக்காங்க அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை. இந்த விஷயம் அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இதனால் என்னென்னா, அமெரிக்காவோட ஹைலி கிளாசிஃபைடு நியூக்ளியர் வெப்பன்ஸ் பாலிசி இருக்குல்ல, இதில் அந்த கவர்மெண்ட் கை வச்சுருக்காங்க. அமெரிக்கா கவர்மெண்ட் ஆக்சுவலாக 4 வருஷத்துக்கு ஒரு முறை இதில் மாற்றம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ போயிட்டுருக்க போர் சூழல் இருக்குல்ல, இதனால் இப்போ இதில் கை வச்சுருக்காங்களாம். ரஷ்யா, சைனா, வடகொரியா இந்த 3 நாடுகளோட அணு ஆயுத அச்சுறுத்தல் இருக்குல்ல, இதை ஃப்யூச்சரில் சமாளிக்கணுன்றதுக்காக தான் இந்த முடிவு அமெரிக்கா எடுத்திருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாலிசியில் பல திருத்தங்களை மேற்கொள்கிறாங்களா மக்கள் இவங்க. அதாவது இனிமே அதிகமான அணு ஆயுதங்களை தயாரித்து நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த 10 வருஷங்களுக்குள்ளே இந்த ரஷ்யா, சைனா, வடகொரியா நிறைய அணு ஆயுதங்களை கையிருப்பில் வச்சுப்பாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறது, நாம் இப்போ ஆரம்பிச்சிருவோன்னு அவங்க இந்த இனிஷியேஷன் எடுத்திருக்காங்களாம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இஸ்ரேல் அதிக அளவில் எதிரிகளை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குல்ல, இது நல்லதில்லை. ஏன்னா ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் தனியாக இருக்குப்பா, மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் தனியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. 2 தரப்பும் ப்ராக்சி வாரை தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பெருசாக வெடிச்சதுன்னா ஒரே வாரம் எல்லாமே மாறி நிற்க உலக போகிறா. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கீங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.